வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். ஸ்மால் கேப் பங்குகள் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அதுதான் அடுத்த மிட் கேப்போ இல்லை லார்ஜ் கேப் நிறுவனமாகவோ ஆக வாய்ப்பு இருக்கிற பங்குகள். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இது எதை ட்ராக் பண்ணுதுன்னா 100 ட்ரேடபிள் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எதெல்லாம் NSE லிஸ்ட் ஆயிருக்கோ அது. அண்ட் 15.28% டோட்டல் ரிட்டர்ன் CAGR கொடுத்திருக்கு கடந்த 5 வருடமா. 1 year ரிட்டர்ன் 2.08% தான் இருந்திருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ் சொல்லணும்னா இந்த ஸ்பேஸ் அட்ராக்டிவா இருக்கு. பட் கரெக்ஷன்ஸ் அண்ட் செலக்டிவிட்டி இன்னும் ஹேண்ட் பை ஹேண்டா போயிட்டு இருக்கு. அண்ட் ஏர்னிங்ஸ் ஃப்ரண்ட்ல ப்ராடர் ஸ்மால் கேப் யூனிவர்ஸ் சைன்ஸ் ஆஃப் ரெக்கவரி காட்டுது. NSEயோட ரிவ்யூ படி நிஃப்டி ஸ்மால் கேப் 250 10% இயர் ஆன் இயர் ரெவன்யூ க்ரோத் Q3 FY26 காட்டியிருக்காங்க. மீடியன் ரெவன்யூ க்ரோத் 12.5%க்கு பெட்டர் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்மால் கேப் க்ரோத் நிறுவனங்களை பார்க்க போறோம். பிஸ்னஸ் எல்லாம் இன்னும் ஸ்மால் சைஸ்ல தான் இருக்கு. பட் லாங் க்ரோத் ரன்வே இருக்கு முன்னாடி போக போக. பட் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அண்ட் க்ரோத், மார்ஜின்ஸ், கேஷ் ஃப்ளோ, வேல்யூவேஷன் இதுல தானே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம நிஃப்டி ஸ்மால் கேப் 100 யூனிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து நம்ம எந்த நிறுவனங்கள்லாம் நெகட்டிவ் வளர்ச்சியோ இல்லை டிக்ளைனிங் ஏர்னிங்ஸோ இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கிட்டோம். அப்புறம் நம்ம ஒரு நிறுவனத்தையும் க்ரோத் அண்ட் குவாலிட்டியில ஸ்கோர் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத், ROCE, ROE, கேஷ் கன்வர்ஷன், அதுக்கப்புறம் CFO to EBITDA ரேஷியோ. நம்ம வெயிட்ஸ் 30, 35, 15, 20% அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த எல்லா வேரியபிள்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறுவனம் வளருதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணாம நம்ம இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி கேஷா கன்வெர்ட் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணியிருக்கோம். இல்லை இது அக்கௌண்டிங் நம்பர்ஸ்லையும் தெரிய வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம வேல்யூ ஃபேக்டர் ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஸ்கோரை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது க்ரோத், ரிட்டர்ன்ஸ் அண்ட் கேஷ் கன்வர்ஷனுக்கு ஒரு அசைன்டு வெயிட்டை இது கொடுக்குற மாதிரி தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் மேனுவல் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்திருக்கு. சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நிறுவனங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் மாடல், அவங்களோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் ரெகுலர் நிறுவனங்களை விட டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ அதை ஆய்வுலேருந்து எடுத்தாச்சு. இந்த நிறுவனங்களில் CFO நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் கேஷ் ஃப்ளோ எவாலுவேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நான் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு இது மிஸ்லீடிங் கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபைனலாக இந்த ப்ராசஸில் நமக்கு 15 ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் வந்தாங்க. அதுலேருந்து 5 நிறுவனங்களை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத், கேஷ் கன்வர்ஷன் இதெல்லாமே ரிலேட்டிவாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். எதெல்லாமோ அதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கோட காணொலியில் நம்ம 5 நிறுவனங்களை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலாக இந்த ஸ்மால் கேப் யூனிவர்ஸ்ல இருந்து அதெல்லாம் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் அண்ட் ஹையஸ்ட் குவாலிட்டி பிஸ்னஸ் இருக்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 5ல முதல் நிறுவனம் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு B2B மொபிலிட்டி சப்ளையர். மார்க்கெட் ஷேர் இந்த டிஃபரன்ஷியல் கியர்ஸ்ல 55 to 90% வச்சிருக்காங்க. செவரல் வெஹிக்கிள் கேட்டகரிஸ் இந்தியாவில். இவங்க தான் சோனா BLW Precision Forgings Limited. இவங்க ஒரு கார் தயாரிப்பாளர் இல்லை, இவங்க ஒரு B2B மொபிலிட்டி காம்பனன்ட்ஸ் அண்ட் சிஸ்டம் சப்ளையர். கம்பெனி கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் காருக்குள்ள பயன்படுத்துறது, அதாவது டிஃபரன்ஷியல் கியர்ஸ், டிரைவ் லைன் சிஸ்டம், சஸ்பென்ஷன் காம்பனன்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தயாரிப்பு செய்கிறாங்க. கம்பெனிக்கு டொமஸ்டிக் சந்தையில் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கு. டிஃபரன்ஷியல் கியர்ஸில் சோனா BLWயோட எஸ்டிமேட்டட் மார்க்கெட் இந்தியாவில் 55லேருந்து 60% பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில், 80 to 90% கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் 75 to 85% டிராக்டரில் இருக்குது. ரயில்வே ஆக்விசிஷனுக்கு அப்புறமா இந்த கம்பெனி தான் டாப் 3 ரயில்வே பிரேக் சிஸ்டம் சப்ளையராக இருக்காங்க இந்தியாவிலே பார்த்தோன்னா. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா கம்பெனி 19% விற்பனை வளர்ச்சியும் 18% லாப வளர்ச்சியும் கடந்த 3 வருடமாக கொடுத்துருக்கு. க்ரோத் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பட் மார்ஜின்ஸ்ல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குங்கிறத ரீசெண்டாக நம்ம பார்க்கலாம். மெயின் காரணம் என்னன்னா இந்த ரயில்வே வணிகம் வாங்கினாங்கல்ல அதை இன்டெகிரேட் பண்றதுல தான். அவங்க ரயில்வே செக்மெண்ட்ல லோவர் மார்ஜின்ஸ் இருக்கிறத அக்வயர் பண்ணாங்க, அரௌண்ட் 18 to 20%. ஸோ நேச்சுரலாக கன்சாலிடேட்டட் மார்ஜின்ஸ் டைல்யூட் ஆச்சு. இதனால மேனேஜ்மெண்ட் அவங்களோட மார்ஜின் பேண்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலைஸ் ரேஞ்ச் 23லேருந்து 26%. ஏர்லியர் எக்ஸ்பெக்டேஷன் சிமிலர் டு கரண்ட் லெவல்ஸாக இருந்தது. ஒர்க்கிங் கேபிட்டலும் ஸ்ட்ரெச் ஆயிருக்கு FY26ல. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் 78லேருந்து 121 நாட்களாக அதிகமாயிருக்கு.
கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவும் 98லேருந்து 78% டிக்ளைன் ஆயிருக்கு. ஃபிக்ஸ்ட் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து 3.4x to 2.9x டிக்ளைன் ஆயிருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா FY25ல 400 கோடி கேபிட்டலைஸ் பண்ணாங்க, மெயினாக ரயில்வே எக்ஸ்பேன்ஷன் த்ரூ லேண்ட் அக்விசிஷன் மூலமாக. ஸோ அசட் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பட் ரெவென்யூ இம்மீடியட்டாக அதே பேஸில் ஸ்கேல் அப் ஆகல. மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக எந்த கைடன்ஸும் கொடுக்கல. பட் ஸ்ட்ராங் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் விசிபிலிட்டி இருக்கு. ஆர்டர் புக்கில் 23,700 கோடி, அரௌண்ட் 5.3x FY26ஓட ரெவென்யூ. இதில் 70% 16,600 crores வந்து EV ப்ரோக்ராம்க்கு லிங்க்டாக இருக்கு. பட் நியர் டேர்ம் ரிஸ்க் நம்ம இக்னோர் பண்ண முடியாது. டாப் 5 நுகர்வோர்கள் வந்து ரஃபா 50% வருவாய் கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு. இது கூட சேர்ந்து மார்ஜின் கம்ப்ரெஷன் வந்து ரயில்வே பிஸ்னஸ் இன்டெகிரேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்பர் 4ல் இருக்கிறது ஒரு டிஜிட்டல் அட்வர்டைசிங் பர்ஃபார்மன்ஸ் லெட் வணிகம். இவங்க வெறும் ஆட் காட்டுறதுல ஃபோக்கஸ் பண்ணல, பட் அந்த பர்சனை, அதாவது யூஸரை பேயிங் கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணுறதுல இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஆப்பிள் 3i லிமிடெட். ஆப்பிள்ங்கிறது ஒரு சிம்பிள் ஆட்-டெக் கம்பெனி அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே இன்கம்ப்ளீட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குயிக் காமர்ஸ் ஆப் வந்து டெல்லியில், மும்பையில், பெங்களூரில் யூசர்ஸ் வேணும். அதாவது இவங்க ஜஸ்ட் ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ண மாட்டாங்க, பட் ஃபர்ஸ்ட் பெய்ட் ஆர்டரும் பண்ணுவாங்கன்னா ஆப்பிள் வந்து இவங்களோட டேட்டா, ஏஐ, கேம்பெயின் டூல்ஸ், மீடியா நெட்வொர்க் இது எல்லாத்தையும் வச்சு யூசர்ஸை அட்வர்டைசஸ் ஆகும், கன்வர்ஷன்ஸ்க்கு மணி வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்காங்க. CPCU மாடலில் இருக்காங்க, அதாவது காஸ்ட் பர் கன்வெர்டட் யூசர் மாடலில். அண்ட் இதுதான் கோர் ரெவென்யூ என்ஜின். FY26லையும் 99% கம்பெனியோடைய வருவாய் CPCU லெட் மாடல்லேருந்து தான் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி லார்ஜாக இருக்குது. இந்தியாவினுடைய மொபைல் அட்வர்டைசிங் மார்க்கெட் வந்து $7.6 பில்லியன் 2024 இருந்தது. இது $18 பில்லியன் 2033 வளரும்னு பார்க்கலாம். ஃபினான்ஷியல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. கடந்த 4 வருடமாக 26% சேல்ஸ் CAGRும் 25% ப்ராஃபிட் CAGRும் இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 20 to 23% ரேஞ்சில் இருக்குது. பட் பேட் மார்ஜினில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. ஷேர் ஆஃப் டிப்ரிசியேஷன் கம்பேர்ட் டு நெட் ப்ராஃபிட் வந்து 15லேருந்து 27% அதிகமாக இருக்குது. டேக்ஸ் ரேட் 18 to 19% ரேஞ்சில் நார்மலைஸ் ஆயிருக்கு. இதனால நெட் மார்ஜின்ஸ் கீழே வந்திருக்கு. 20% இருந்தது FY22ல, இது 16 to 17% ரேஞ்சில் இருக்குது. இப்போ கேஷ் கன்வர்ஷன் வந்து ஹெட்லைன் பேசிஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது. CFO டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் FY26ல அரௌண்ட் 100%. பட் ஒரு கேவியட் இருக்குது. பார்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் இன் பேயபிள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம குவாலிட்டி ஆஃப் கேஷ் கன்வர்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் வந்து 20% ரெவென்யூ க்ரோத் டார்கெட் பண்ணுறாங்க, 23 to 25% EBITDA க்ரோத் டார்கெட் பண்ணுறாங்க. வேல்யூவேஷன் ஸ்டைலில் ஸ்டாக் வந்து 43x PEல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரீமியம் மல்டிப்பிளில் சேல்ஸ் க்ரோத் வந்து 109% FY22ல, 220% FY26ல. ஸோ மேனேஜ்மெண்ட்டோட ஃபியூச்சர் கைடன்ஸ் வந்து இதுதான். எக்ஸ்பெக்டேஷன் வந்து க்ரோத் இருக்குங்கிறது வந்து கரண்ட் வேல்யூவேஷன்லேயே இருக்குது. ஸோ கீ வாட்ச் பாயிண்ட்ஸ் வந்து பேட் மார்ஜின்ஸ் ரெக்கவர் ஆகுதா இல்லையா, அண்ட் ஸ்ட்ராங் கேஷ் கன்வர்ஷன் இருக்கா, சப்போர்ட் இருக்கா பேயபிள்ஸ்லேருந்து, அதுதான். அடுத்து பார்க்க போகிற நிறுவனம் நம்பர் 3ல இருக்கிறது ஹெல்த் கேர் ஆப்ரேஷன்ஸ் பார்ட்னர். ரீசெண்ட் ஆக்விசிஷன் வந்து இவங்களோட க்ரோத் ஸ்டோரியை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்கு. இன்வென்டரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இவங்க B2B ஹெல்த் கேர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ட்னராக இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு US மெடிக்கல் குரூப்பில் 300 டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரொட்டன் பில்லிங், கிளைம்ஸ் ப்ராசஸ் இதெல்லாம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இன்வென்டரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் வந்து அவங்களோட பேக் எண்டை வந்து ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரெயின்ட் ஹெல்த் கேர் டீம்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் கேர், அவங்களோட கலெக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகிறக்காக. இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பெருசு. ப்ரொவைடர் சென்ட்ரிக் ஹெல்த் கேர் டெக் எனேபிள் சொல்யூஷன்ஸ் வந்து 20 lakh crores இருந்தது CY 2023ல, 30 lakh crores CY 2028ல வளர வாய்ப்பு இருக்குது. அவுட் சோர்ஸ் செக்மெண்ட் 10% இதில், அண்ட் இது 11.7% CAGRல வளருது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்குது. கம்பெனி 3 year சேல்ஸ் க்ரோத் 46%, லாப வளர்ச்சி 30% கொடுத்துருக்காங்க. மார்ஜின்ஸும் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் பெட்டர் ஆயிருக்கு. அண்ட் அட்ஜஸ்டட் EBITDA பர் எம்ப்ளாயி 0.88 million இருக்குது FY26ல. இது 0.63 million இருந்தது FY25ல. பட் கேட்ச் என்னன்னா மார்ஜின் ஹிஸ்ட்ரியில் 2021 to 23ல
இன்வென்ட்ரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ்க்கு மார்ஜின்ஸ் வந்து ஹை 30s இருந்தது. பட் ஈக்விட்டியோட ஆக்விசிஷனுக்கு அப்புறமா கம்பைன் மார்ஜின்ஸ் வந்து 24% கம்மியானது. ஏன்னா ஈக்விட்டியோட மாடல் வந்து ஹியூமன் ஹெவி அண்ட் லோவர் மார்ஜின் மாடல். ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட் இந்த ஈக்விட்டியோட அக்விசிஷன் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தது. இன்வென்ட்ரஸ் நாலேஜ் சொல்யூஷன் வந்து அவங்களோட கஸ்டமர் பேஸை 50 லார்ஜ் கிளைண்ட்லேருந்து 850 கஸ்டமராக வந்து அதிகம் பண்ணாங்க. மோர் தென் 500 ஆண்டர்பிரைஸ் ஸ்கேல் கிளைண்ட்ஸ் இதில் இன்க்ளூடட். இந்த கம்பைன்ட் என்டிட்டி இப்போ 18% US ஃபிசிஷியன் மார்க்கெட்டுக்கு சர்வ் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து கன்வெர்ட்டிங் ஜஸ்ட் 10 to 15 லார்ஜ் கஸ்டமர்ஸ் வந்து அடிஷ்னலாக 5000லேருந்து 7000 கோடி வருவாய் வரதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு அடுத்த 5 வருடத்தில் சொல்கிறாங்க. ரிசீவபிள்ஸ் நியர்லி 4x இருந்தது கடந்த 4 வருடமாக சேல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ரிசீவபிள் டேஸும் வந்து 74 டேஸாக அதிகமாக இருக்குது FY 2026. ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜபிளாக இருக்குது. CFO to EBITDA ரேஷியோவும் 80% இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் மேஜர் ட்ரிகர் அண்ட் ரிஸ்க் என்னன்னா, இவங்க வந்து ட்ரூ பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அக்வயர் பண்ணியிருக்காங்க. ட்ரூ பிரிட்ஜோட வருவாய் வந்து 3200 கோடி, அதாவது டபுள் கம்பெனியோட ரெவென்யூ பேஸ்ல இருந்து. பட் அக்விசிஷன் வந்து டெட் மூலமாக ஃபண்ட் பண்ண போகிறாங்க. டெட் சைடில் கம்பெனி வந்து ரெவரேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டெட் டு எக்விட்டி ரேஷியோ வந்து ஸ்டெடியாக கீழே வந்திருக்கு. பட் இந்த அக்விசிஷனை ஃபண்ட் பண்ணணுங்கிறதுக்காக டெப்ட் வந்து 5700 crores-ஆக இருக்குது. அண்ட் இது வந்து லெவரேஜை 3x EBITDA ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்பைன்ட் என்டிட்டியில். வேல்யூவேஷன் ப்ரீமியமாக இருக்குது 40x PE அண்ட் 13x PB-ல. பட் ட்ரூபிரிட்ஜ் இன்டெகிரேஷன் நல்லா வேலை செஞ்சதுன்னா கன்சாலிடேட்டட் அண்ட் அட்ஜஸ்டட் எபிட்டா வந்து 1800 crores ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபார்வர்ட் EV by எபிட்டாவும் 17x கம்ப்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வென்ட்ரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் ஹை குவாலிட்டி ஹெல்த் கேர் டெக் க்ரோத் ஸ்டோரி. பட் ட்ரூபிரிட்ஜோட எக்ஸிக்யூஷன் அண்ட் டெட் ரிஸ்க் வந்து க்ளோஸாக நம்ம ட்ராக் பண்ணணும். சினர்ஜி கிரியேட் பண்ணுறது ரொம்பவே க்ரூஷியல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 2வது பொசிஷனில் வரப்போகிற நிறுவனம் வந்து இதனுடைய இண்டஸ்ட்ரி க்ரோயிங் ஆவரேஜ் வந்து 14% CAGR அண்ட் பெனட்ரேஷன் வந்து 36.7லேருந்து 46.6% அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சாய் லைஃப் சயின்சஸ் தான். இவங்க ஒரு B2B ஃபார்மா அவுட் சோர்சிங் நிறுவனம். இவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ரீட்டைல் பேஷன்ஸோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸோ கிடையாது, பட் குளோபல் ஃபார்மா அண்ட் பயோடெக் நிறுவனங்கள் தான். கம்பெனி மெயினாக CDMO அண்ட் CRO பேஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தயாரிப்பு செய்யறதுக்கான சப்போர்ட்டு ஃபார்மா நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்தியாவுடைய CRDMO மார்க்கெட் 1 lakh crores-ஆக இருக்குது. இது வந்து 1.4 lakh crores-ஆக 2028 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 14% CAGR-ல. மெயின் டிரைவர் இந்த வளர்ச்சிக்கு வந்து எண்ட் ட்ரக் டிமாண்ட் கிடையாது, பட் அவுட் சோர்சிங்கோட பெனிட்ரேஷன் தான். குளோபல் R&D அவுட் சோர்சிங் பெனட்ரேஷன் வந்து 36.7% இருந்தது 2018. இது 41.1% 2023 அதிகமாயிருக்கு. 46.6% இருக்கும் 2028. இந்த நிறுவனத்துடைய ரெவென்யூ 2192 crores, ரஃபா 2.5% இந்தியாவுடைய CRDMO மார்க்கெட்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்துக்கு ரன்வே இன்னுமே வந்து லார்ஜாக தான் இருக்கு. அண்ட் கம்பெனியோடைய டார்கெட் ஹையர் மார்க்கெட் ஷேரும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கு. கம்பெனியோடைய 3 வருட விற்பனை CAGR 22%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 55% CAGR-ல வளர்ந்துருக்கு. கம்பெனியோடைய மார்ஜின்ஸும் நியர் ஹிஸ்டாரிக்கல் ஹைஸ்ல இருக்கு. சாய் லைஃப் சயின்சஸ் வந்து ஒரு அசெட் ஹெவி மாடலில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. FY 2026 கேபெக்ஸ் 633 crores அண்ட் FY 2027 மேனேஜ்மெண்ட் வந்து கேபெக்ஸ் கைட் வந்து 1100 to 1300 crore ரேஞ்சில் சொல்கிறாங்க. இதனால பிஸ்னஸ் வந்து ஆசெட் ஹெவி, ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் வந்து நேச்சுரலாக லோவாக இருக்குது. FY 2026 சாய் லைஃப் சயின்சஸ் அண்ட் நெட் ஃபிக்ஸ்ட் அசெட் ரேஷியோ 1.2x, மீனிங் ₹1 நெட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து 1.2 rupees ரெவென்யூ கொடுத்துருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து 219 நாட்கள்லேருந்து 105 நாட்களாக FY 2026 கம்மியாக இருக்குது. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவும் 87% இருக்குது FY 2026. அதாவது ஸ்ட்ராங் கேஷ் கன்வர்ஷன் இருக்குது ப்ராஃபிட்டில். கேப்பபிலிட்டி கம்பேரிசனில் சாய் லைஃப் சயின்சஸ் அண்ட் ஆந்தம் வந்து ஒன்லி பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் அக்ராஸ் ஆல் மொடாலிட்டி கேட்டகரிஸில். அதர் பியர்ஸ் வந்து கொஞ்சம் கேப்பபிலிட்டி கேப் இருக்குது. சாய் லைஃப் சயின்சஸ் வந்து டாப் 10 கிளைண்ட்ஸோட ரெவென்யூ 54%. ஸோ நியூ வந்து 93%, ஆந்தமோடது 77%. ஸோ கொஞ்சம் லோவராக தான் இருக்குது. அதாவது கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்குன்னு அர்த்தம். மேனேஜ்மெண்ட் அடுத்த 3 to 5 years 15 to 20% ரெவென்யூ CAGR-ம் 28 to 30% EBITDA மார்ஜினும் கைட் பண்ணுறாங்க. பேஸ் கேஸில் FY 2027 2600 crore வந்து இந்த மிக்ஸ் இருக்குங்கிறாங்க. வேல்யூவேஷன் ரிச்சாக இருக்குது. ட்ரெயிலிங் PE 75x-ஆக இருக்குது. அண்ட் FY 2027 ஃபார்வர்ட் PE வந்து 64x-ஆக இருக்குது. ஸோ சாய் லைஃப் சயின்சஸ் குவாலிட்டி க்ரோத் ஸ்டோரியாக இருக்குது.
பட் மார்க்கெட் ஆல்ரெடி ஃபியூச்சர் க்ரோத்தை அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. அண்ட் ஃபைனலாக நம்ம ப்ரீமியம் ஆட்டோ ஈகோ சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இவங்களுக்கு ஜேவி வந்து மர்சிடிஸ், BMW, ரோல்ஸ் ராய்ஸ் பவர் சிஸ்டம் கூட இருக்குது. கம்பெனியோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். இவங்க தான் நம்பர் 1 ரேங்க்ல ஹையர் ஸ்கோரில் நம்மளோட பட்டியலில் இருக்கிறாங்க. இது ரெகுலர் பேசஞ்சர் கார் நிறுவனம் கிடையாது. கம்பெனியோடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து பர்பஸ் பில்ட் வெஹிக்கிள்ஸ், அதாவது வேன்ஸ், ஆம்புலன்ஸ், ஸ்கூல் பஸ், டிஃபென்ஸ் டைப் வெஹிக்கிள் இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. செக்மெண்ட் மட்டுமே வந்து 55% நிறுவனத்துக்கு வருவாய் கொடுக்குது. பட் ஸ்மாலர் பிளேயராக இருக்காங்க. மஹேந்திரா அண்ட் அசோக் லீலன் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் ரஃபாக 5 lakh crores வந்து 2025 இருக்குது மார்க்கெட்டு. அண்ட் இது வந்து 5% CAGRல லாங் டேர்மில் வளரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கம்பெனியோடைய 5 வருட விற்பனை CAGR 35%, லாப வளர்ச்சி வந்து 66% இருக்குது. மார்ஜின்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து அதிகமாகிட்டே வருது. இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஹைஸ் பக்கத்தில் இருக்குது. பட் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன பண்ணோன்னா, அதர் இன்கம் வந்து ஹைலி வாலடைல் ரோல் இருக்குது ரிப்போர்ட்டட் ப்ராஃபிட்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள், FY23 அதர் இன்கம் 200% ஆஃப் நெட் ப்ராஃபிட். FY26 இது வந்து 27%. அதாவது இதில் வந்து கவர்மெண்ட் இன்சென்டிவ், சப்சிடி, இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட், ரெண்டல் இன்கம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து ரெக்கரிங் கோர் ஆப்ரேஷன்ஸோட பார்ட் கிடையாது. Q4 FY26 இம்பேக்ட் கிளியராக விசிபிளாக இருந்தது. சேல்ஸ் வந்து 8.2% வளர்ந்தது. பட் அதர் இன்கம் 90% ஃபால் ஆச்சு. ப்ரீவியஸ் இயர் ஒன் ஆஃப் கிராண்ட் இன்கம்க்கு அப்புறம் ரிசல்ட் வந்து நெட் ப்ராஃபிட் 35.9% டிக்ளைன் ஆச்சு. கோர் பிஸ்னஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியும். ஒர்க்கிங் கேபிட்டல் சைடில் கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் FY26 வெறும் 20 நாட்கள் தான். லோ டெட்டர் டே சப்போர்ட் பண்ணியிருக்கு அண்ட் பெட்டர் இன்வென்ட்ரி கண்ட்ரோலும் இருக்குது. பேலன்ஸ் ஷீட் வந்து க்ளீனாக இருக்குது. பாரோயிங்ஸ் வந்து 1069 crores FY22ல, ஆல்மோஸ்ட் 0 ஆயிருக்கு FY26ல. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் க்ரோத் வந்து ஹெல்த்தி பட் லோவர் தென் அக்ரெசிவ் க்ரோத் ரேட்ஸ் நம்ம முன்னாடி வருஷம் பார்த்ததை விட. மாடரேஷன் வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி டீரேட் ஆயிருக்கு. ஸோ ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் வந்து மெயின் வாட்ச் பாயிண்ட்ஸ் வந்து க்ரோத் மொமெண்டம் இருக்கா கோர் பிஸ்னஸ்ல இருந்து அண்ட் அதர் இன்கம்ல டிபெண்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ காணொலி முழுசாக நம்ம பார்த்துட்டோம். இதுதான் நம்மளோட அனாலிசிஸ் ஸ்மால் கேப் நிறுவனங்களை பற்றி. எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ க்ரோத், ரிட்டர்ன்ஸ் அண்ட் கேஷ் கன்வர்ஷன்ஸோட பேசிஸில். நம்ம வெறும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்கல, பட் வேல்யூவேஷன் என்ன, மார்ஜின் என்ன, கேஷ் ஃப்ளோ என்ன, கீ ரிஸ்க் என்ன எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் வேற எந்த நிறுவனத்தை இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பட்டியலில் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த 5 நிறுவனங்களில் நீங்கள் எதை பிக் பண்ணுவீங்க அண்ட் ஏன் பிக் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. இந்த காணொலி முழுக்க முழுக்க அனாலிசிஸ் பர்பஸ்க்காகவும் நாலேஜ் பர்பஸ்க்காகவும் தான். இது ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. உங்களோட ஓன் ஆய்வுகளை பண்ணிட்டு முதலீடு முடிவுகளை நீங்கள் தான் உங்களோட இலக்குக்கு ஏற்ற எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபில்டரிங் அப்ரோச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய காணொலிகள் உங்களுக்கு கொண்டுட்டு வராங்க. ஸோ மறக்காமல் இதை உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.